ஃபேஸ்புக்கையும் பார்த்தாலே ஒரே எரிச்சா இருக்கு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் என் மேலதான் எரிஞ்சு விடுவான், இன்னைக்கு என்ன அது மேல எரிஞ்சு விடுற? என்னம்மா கண்டபடி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா ஒரே மெசேஜ் திருப்பி திருப்பி சுத்திட்டே இருக்கும். பாரு, the child in this photograph is missing since last evening. அதாவது இந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி அது கல்யாணமே ஆயிருக்கும். ஆனா இந்த மெசேஜ் மட்டும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். டேய் அடங்குங்கடா, கொஞ்சம் அடங்குங்க. சரி அது விடு. சரி உன் மண்ணி பொண்ணு கல்யாணம் அது என்ன ஆச்சது? அதையே கேட்கல, அது பெரிய காமெடியா போயிட்டு இருக்கு. அப்படியா? மண்ணி அன்னைக்கு வந்தா இல்லையா, அப்ப நான் ஒரு ஜாதகம் கொடுத்தேனே அந்த இடத்தையே ஃபைனலைஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டா. அப்படியா? அந்த காமெடி என்ன கொஞ்சம் சொல்ல. அத சொன்னேன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். மறுபடியும் மாமா? மறுபடியும்னா உனக்கு ஏற்கனவே பைத்தியம், இதுல புதுசு பிடிக்கணுமா? ஆரம்பிச்சேனா தெரியுமா? யாரும் வந்துருக்க பாரு. வாங்க 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 உட்காருக்கோ. நான் தான் லட்சுமி நரசிம்மன், கல்யாணத்தோட அப்பா. என் பிள்ளை கல்யாணத்தை பற்றி பொண்ணாத்தில் பேசுகிறேனா? நான் பேசிட்டேனே. பாருங்க, என் பையனை பற்றி விவரமாக சொல்லிடுறேன். நல்லா சமைப்பான், பாடவும் தெரியும். இப்போ டான்ஸ் கிளாஸ்லாம் வேறு போயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சூப்பா தூமார் ஏதோ சொல்கிறாங்க, அதுவும் தெரியும். ஏன்னா இந்த காலத்து பொண்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பானே சொல்ல முடியுதில்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. கோலம் போடுறதுலேருந்து குத்து விளக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அவன் ட்ரை பண்ணி வச்சுக்க. என்ன சார் உங்க பிள்ளைக்கு இதெல்லாம் வேற தெரியுமா? என்ன பண்றது, இந்த காலத்து பொண்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கிறானே. பாருங்க, பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், சொந்தமா கார் வச்சிருக்கான், தாம்பரத்தில் ஒரு சொந்த வீடு இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது சீர்திருத்தி பண்ணணும்னா இப்ப சொல்லிடுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏன்னா வயசு வேற என் பையனுக்கு ஆயிட்டே இருக்கு, அதெல்லாம் ஏறிண்டே போயிட்டு இருக்கு. இவன் ஒருத்தி கையில பிடிச்சி கொடுத்துட்டா போறோம்னு இருக்கு. இதோட ஒரு முக்கியமான விஷயம் பையனை பற்றி சொல்றேன். பொண்ணு அப்பாட்டு அனுசரணையா நடந்துப்பான், பொண்ணுக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருப்பான். நிச்சயதார்த்த நலங்கள் இருந்து ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் டெலிவரி வரைக்கும் எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டிமாண்ட் இருந்தால் இப்பவே சொல்லிடுங்க. என்ன முகூர்த்த நேரத்தில் வேற எந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது பாருங்க. லக்ஷ்மி சார், உங்களை பார்த்தா எனக்கு அழகா சிரிக்கிறதான்னு தெரியல. நீங்க அழவும் வேண்டாம், சிரிக்கவும் வேண்டாம். அதான் நாங்க சிரிப்பா சிரிக்கிறோம். பிள்ளைங்க பார்த்துட்டோமே, என்ன பண்றது சார்? உங்க ஆதங்கம், வருத்தம், வேதனை எல்லாம் எனக்கு புரியுது. நீங்க கவலையே படாதீங்க. நீங்களும் சரி, உங்க பொண்ணு லட்சுமியும் சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவள்கிட்ட இருந்து எந்த டிமாண்ட்ஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவ இந்த பொண்ணு பாக்குற படமே வேண்டாம்டா, நேர நிச்சயதார்த்தம் தான். ஏன் பொண்ணு வச்சதான் படம் இருக்கும்? இதுதான் ஹியூமன் டெண்டன்சி. கொஞ்சம் நம்ம அனுசரணையா இருந்தா உடனே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறோம். நான் ஒண்ணு பண்றேன், எதுக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஒரு மீட் அண்ட் கிரீட். என்ன சொல்றேன்? வெரி குட் வெரி குட், அது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. சரி, அப்ப நான் அவகிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, உங்க ஃபோன் கால் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். வாங்க. என்னம்மா யாரோட வளவளவெல்லாம் பேசிட்டே இருக்க? என்னடா நீ உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிட்ட. பிள்ளைய பெத்தவா படுற பாடு என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? பொண்கள் எல்லாம் ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கா. அவ போடுற கண்டிஷனும் கேட்கிற கேள்வியும் அப்பா. நான் ஊர் உலகத்துக்கெல்லாம் அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். போடு அம்மா, கல்யாணத்தை கார்ப்பரேட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. அப்படிதானே ஆயிட்டு இருக்கோம். கல்யாணங்கிறது சினிமா ஷூட்டிங் மாதிரி ஆயிட்டு. மெஹந்திங்கிறா, சங்கீத்துங்கிறா, அதுக்காக சாங் கம்போஸ் பண்றா, மியூசிக் வீடியோ பண்றா, என்ன சொல்றதுன்னே தெரியல. இதை விட கொடுமை சமீபத்துல ஒரு கல்யாணத்துல நடந்தது. பையன் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான்.
அது வீடியோல சரியா வரலையா? சொன்னா நம்ப மாட்ட, அவன் தாலியை கட்டிட்டு திருப்பி கட்டினான். இது யாரும் பெருசா எடுத்துக்கவும் இல்ல. ஆக்களே ரொம்ப வேதனையா இருந்தது. நாளைக்கு உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்த போறேனோ? அந்த கவலையே உனக்கு வேண்டாம். என்னடா யாரையாவது லவ் பண்றியா? லவ்வா? ஐயோ, நீ வேற. கல்யாணத்தோட டேஞ்சரஸ் அம்மா. எப்ப கவுத்துட்டு போவான்னு சொல்லவே முடியாது. அப்போ காலம் பூரா இப்படியே இருக்க போறியா? எனக்கு என்ன பைத்தியமா? அத பத்தி எனக்கு தெரியாது, டாக்டர் போய் கேட்டாதான் தெரியும். ஏன் நான் ஒன்ன சொன்னேங்க, நீ திருப்பி சொல்றியா? சரி அதெல்லாம் விடுறா. நீ கல்யாணமும் பண்ணிக்க மாட்ட, இப்படியும் இருக்க மாட்ட. அப்ப நீ என்னதான் பண்ண போற? நான் வந்து யாரோடையாவது ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்க போறேன். என்னது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா? ஷாக் ஆகாதம்மா. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அதுதான் இப்ப கரண்ட் ட்ரெண்ட்.